அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 10 பொருட்களை நீங்கள் தானம் செய்கிறது மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தும் மேலே போக முடியாது. இன்னும் ஏழைகளாக தான் ஆகுமே தவிர பணக்காரங்களா ஆகிறதுக்கோ முன்னேறதுக்கோ வழியே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட இருந்து அந்த பொருட்களை தானமாக வாங்கிட்டு போனவங்க முன்னேறிடுவாங்க. அதுதாங்க தெய்வங்களின் அதுதாங்க ஜோதிட சாஸ்திரப்படி உண்மை. அந்த பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தங்க நகைகளை ஒருபோதும் தானமாக நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா தங்கம் செல்வத்தோட சின்னமாக கருதப்படுதுங்க. அது நீங்கள் தானமாக கொடுக்கும்போது வீட்டில் செல்வத்தை குறைக்கும். அண்ட் மகிழ்ச்சியையும் அமைதியையும் குறைக்குங்க. கடன் அதிகரிக்குங்க. உங்களுக்கு நீங்கள் தங்கம் எதுவும் வாங்கிட்டு வர்றீங்கன்னா அந்த பொருளை சாமி ரூமில் வச்சு குலதெய்வத்துக்கும் லட்சுமிக்கும் சமர்ப்பிக்கிறதா சொல்லி மனசால் வேண்டிக்குங்க. அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கம் இன்னும் அதிகமாக சேரும்ன்றது ஒரு ஐதீகங்க. மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுறது தாங்க மஞ்சள். இந்த மஞ்சள் வியாழன் கிரகத்திற்குரியதுங்க. இந்த மஞ்சளை நம்ம சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்தீங்கன்னா வியாழன் பலவீனமாவாருங்க. பலவீனம் ஆகிறது மூலமாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் அதிகரிக்குங்க. ஸோ மஞ்சளை எப்பயுமே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்குமே கொடுக்காதீங்க. அடுத்த பொருள் துடைப்பங்க. துடைப்பம்ன்றது மகாலட்சுமியோட அடையாளமாக கருதப்படுங்க வேதங்களில். அதாவது தூய்மையாக இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி அதிகமாக வாசம் பண்ணுவாங்க. இந்த துடைப்பத்தை நீங்கள் யாருக்காவது கடனாவோ தானமாவோ நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்கள் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் ஏற்படுங்க, வறுமை ஏற்படுங்க, உடல் நலத்துலேயும் ரொம்பவே குறைவுகள் ஏற்படுங்க. அதனால் எப்பயுமே துடைப்பத்தை யாருக்குமே கடனாகவோ எதுவுமே கொடுக்காதீங்க. அடுத்தவங்க வீட்டு துடைப்பத்தையும் நீங்கள் வாங்கி எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. பழைய துடைப்பம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தண்ணீரில் விட்டுறது தாங்க நல்லது. தண்ணீரில் விடுறது மூலமாக நம்ம பாவங்கள் எல்லாத்தையுமே தண்ணீரில் விடுறதுக்கு சமமாக அமையுங்க அது. அடுத்து கை கடிகாரங்க, அதாவது வாட்ச். அந்த வாட்சை நீங்கள் தானமாக யாருக்குமே கொடுக்காதீங்க. யாருக்குமே பரிசாகவும் கொடுக்கக்கூடாதுங்க. பரிசாக நீங்கள் கொடுக்கறது மூலமாகவோ இல்லை தானமாக நீங்கள் உங்களோட வாட்சை கொடுக்கறது மூலமாகவோ உங்களுக்கான நல்ல நேரங்கள், கெட்ட நேரங்கள் ரெண்டையுமே இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமமாக அமைஞ்சிருங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கிற நல்ல நேரமும் மற்றவங்களுக்கு போயிடுறதா அர்த்தமாயிருங்க. அதே மாதிரி நீங்கள் வாட்சை யாருக்காவது கிஃப்டாவோ இல்லை தானமாகவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுங்க. இதுதாங்க ஜோதிட சாஸ்திரப்படி உண்மை. அடுத்தது எண்ணெய்ங்க. எண்ணெயை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. பட் நீங்கள் பயன்படுத்தின எண்ணெயை கொடுக்கும்போது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப கோபம் வருங்க. அது ரொம்ப உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால் ஒருபோதும் பயன்படுத்தின எண்ணெயை யாருக்குமே தானமாக கொடுக்காதீங்க. துளசியை யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க. அதுவும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தண்ணீர் கூட துளசிக்கு ஊற்றக்கூடாதுன்னு தாங்க வேதங்களில் இருக்குது. நீங்கள் துளசியை இப்படி தானமாக கொடுக்கறது மூலமாக விஷ்ணு பிரபான் கோபம் அடைஞ்சு உங்களோட வீட்டோட மகிழ்ச்சி ரொம்ப குன்றிடுங்க. அடுத்தது தயிருங்க. தயிர் சுக்கிரனுக்குரியதுங்க. தயிரை நீங்கள் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்காவது கொடுக்கறதுக்கு மூலமாக உங்கள் வீட்டோட செழிப்பு குறையுங்க. அவங்களோட மகிழ்ச்சியும் அந்த வீட்டோட மகிழ்ச்சியும் குறையுங்க. எப்பயுமே தயிரை மட்டும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்குமே கொடுக்காதீங்க. அடுத்த பொருள் உப்புங்க. உப்பு மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுதுங்க. இந்த கல் உப்பை வச்சு நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணினாலுமே உங்களுக்கு அப்படியே நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட கல் உப்பை யாருக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகோ இல்லை யாருக்குமோ கடனாவோ நீங்கள் உங்கள் கையால் எடுத்து கொடுக்காதீங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செல்வங்களையுமே அழிச்சிருங்க. செல்வங்கள் அனைத்துமே குன்றிடுங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிடும். ஆனால் உங்களோட வாழ்க்கை ரொம்ப குறைவாகிடுங்க. செல்வங்கள் வீட்டில் அழிய ஆரம்பிக்குங்க, குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பணங்க. பணத்தை யாருக்குமே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா யாரோட கையிலையுமே நீங்கள் கொடுக்காதீங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது. முக்கியமாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்குவாங்கன்றது ஐதீகங்க. அப்படிப்பட்ட டைமில் நீங்கள் காசு எடுத்து வேறவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக மகாலட்சுமியவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமமாங்க. இது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பணங்கள் ரொம்பவே குறைய ஆரம்பிக்குங்க.
பொருள் வெள்ளை பூண்டு வெங்காயங்க. வெள்ளை பூண்டும் வெங்காயமும் கேது கிரகத்திற்குரியதுங்க. இந்த 2யும் நீங்கள் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்காவது கொடுக்கறதுக்கு மூலமாக இந்த கேது கிரகத்தின் அதிர்வுகள் வந்து அதிகரிக்குங்க. கேது கிரகத்தோட அதிர்வுகள் அதிகரிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, வீட்டில் தீய சக்திகள் அதிகமாகுங்க. தீய சக்திகள் அதிகமாகி வீட்டில் சண்டையும் சச்சரவும் அதிகமாக ஏற்படுங்க. அடுத்தது அன்னதானங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானங்க. ஏன்னா, அது பல பேரோட பசிய தீர்க்கும்ன்றதுனால. நீங்க அன்னதானம் பண்றது மூலமா உங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்குங்க. ஆனா, நீங்க பழைய சோற, அதாவது மிஞ்சி இருக்கு, அதனால யாருக்காவது குடுப்போம், அப்படி நெனச்சு நீங்க தானம் செஞ்சீங்கன்னா, அதுல வந்துட்டு எந்த பாவங்களும் உங்களுக்கு நீங்காதுங்க. அது மூலமா உங்களுக்கு தரித்திரம் மட்டுமே வந்து சேருங்க. அதாவது பழைய பொருட்கள், மீதம் இருந்த பொருளு, பழைய சோறு இதுகள யாருக்குமே கொடுக்காதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, நமக்கு தரித்திரம் மட்டும்தாங்க உண்டாகும். ஸோ அன்னதானம் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அன்னதானத்துக்கு எப்பயுமே நல்ல உணவுகளை அடுத்தவங்களுக்கு பரிமாறுங்க. அது வந்து நமக்கு எல்லா பாவங்களையும் நீக்கி எல்லா செல்வங்களையும் எல்லா மகிழ்ச்சியையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.